இங்க ஹீரோவோட அப்பா, அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கப்புறம் அவங்க பெரியப்பா வீட்ல இருந்தவன் அங்க இருக்க பிடிக்காம மறுபடியும் அவங்க வீட்டுக்கே வந்துடுறான். வந்தவன் அவங்க அப்பா, அம்மா நெனப்பிலேயே ஃபுல் சரக்க போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் பக்கத்து வீட்லலாம். அவனுக்கு தூக்கமே சுத்தமா வரமாட்டேங்குது. ஜிம்முக்கு போறான், ஸ்விம்மிங் பண்றான், புக்ஸ் படிக்கிறான். ஆனா என்ன பண்ணியுமே தூக்கம் வரமாட்டேங்குது. மார்னிங் தூங்குனா கூட யாராவது வந்து எழுப்பி விட்டுறானுங்க. ஒரு நாள் அவங்க பெரியப்பா ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா அங்க ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஆளை நிறுத்தி வச்சிருக்காங்க. அவனை பார்த்த உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி அவனை கன்னத்திலே அரைஞ்சிடறான். வீட்டுக்கு வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். அன்னையிலேருந்து ஹீரோவுக்கு சிரிப்பே சுத்தமா போயிடுது. அதுக்கப்புறம் அவன் தெரபிஸ்ட் கிட்ட போறான், காமெடி சேனல்லாம் பார்க்குறான், ஸ்டாண்டப் ஷோ போறான், வீட்டுக்கு கோமாளியெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணி பார்க்குறான். அப்போ கூட இவனுக்கு சிரிப்பு வரவே மாட்டேங்குது. இவன் பிறந்த நாள் வருது. அவங்க அப்பா அம்மா இவன் வெளிநாட்டில் இருக்கும் போது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சமாக சிரிப்பு வர ஆரம்பிக்குது. அப்போ தான் அவனுக்கு புரியுது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம், மறுபடியும் நம்ம அப்பா அம்மாவை கொண்டு வரணும்னு சொல்லி. அவங்க அப்பா அம்மாவை திரும்பி கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிக்கணும்னு அதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ரெடி ஆகி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பீஸா டெலிவரிக்கு இவங்க வீட்டுக்கிட்ட வரான். இவன் பண்ணுறதெல்லாம் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மிஷின் அந்த டைமில் எரர் ஆகிடுது. டைம் டிராவல் மிஷினுக்குள்ளே ஹீரோ போகிறதுக்கு பதிலாக அந்த பீஸா டெலிவரி உள்ளே போயிடுறான்.